Welcome all of you to my SMIB CB Mathogrammy videos. In this video we are going to see chapter 7 mensuration exercise 7.4 first sum. An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. So பாருங்க இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியம் ஸ்பியர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனுடைய ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ அதை மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டராக மாற்றுறாங்க, மெல்ட் பண்ணி சிலிண்டராக மாற்றுறாங்க. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வி நீட் டு ஃபைண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது ஏன் நான் இப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து மெல்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கான ஸ்பியரை வந்து மெல்ட் பண்ணி சிலிண்டராக மாற்றுறாங்க. அப்போ அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. பட் ரேடியஸ் அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்பியர் இருக்குது, அது இது வந்து சிலிண்டராக மாறும்போது ஏதாவது ஹைட் அண்ட் ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும்போது சேஞ்ச் ஆக தான் செய்யும். இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது மேபி 3 சென்டிமீட்டராக மாறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வால்யூம் சேஞ்ச் ஆகாது, பட் ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் வால்யூம் வந்து ஈக்குவல் எழுதிருக்கும், பட் ரேடியஸ் அண்ட் ஹைட்டு ஈக்குவல் கிடையாது, அதை மறக்கப்படாது. ஸோ அது கீழே ஒரு மேட்ரு இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4/3 πr³ நம்மளுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோடைய ஃபார்முலா. அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா πr²h. இப்போ பையை நம்ம அழகாக கேன்சல் பண்ணலாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த r³ r² கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லடி சொன்னேன், ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ ரேடியஸ் சேஞ்ச் ஆகும்னு வரும்பொழுது நம்மளுக்கு வந்து அதை ரேடியஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரி நல்லா நான் வச்சுக்கோங்க. அதை நல்லா நான் வச்சுட்டு இப்படியே வச்சு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டான வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணிடக்கூடாது. பையை வந்து கேன்சல் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். பை வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7 அல்லது 3.14 சொல்லிட்டு தெரியும். அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அது சேஞ்ச் ஆகாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கேன்சல் பண்ணிடலாம். கான்ஸ்டண்ட்டை தான் கேன்சல் பண்ணணும். நம்ம வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டு தான் இந்த பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 4/3 r³ இஸ் ஈக்குவல் டு r²h இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியரோட இது. ஸோ ஸ்பியரோடைய என்ன கொடுத்துருக்காங்க 12. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 4/3 × 12³ விச் இஸ் ஈக்குவல் டு இது அது சிலிண்டரோட இது. ஸோ சிலிண்டரோடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8²h. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4/3 × 12 × 12 × 12 இஸ் ஈக்குவல் டு 8 × 8 × h. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 × 12 × 12 × 12 பை இந்த 3 என்னச்சுன்னா இங்கே 3 எங்கே எழுதுகிற பாருங்க, 3 × 8 × 8. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 4th எவ்வளோ கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 2 and 3, இது வேறு 2 and 3 இருக்குது. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஸோ கீழே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 போயிட்டு இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து கீழே எல்லாமே போயிடும். மேலே மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 × 3 இருக்குது. ஸோ height is equal to 12 × 3. height is equal to 36 சென்டிமீட்டர்னு வருது. therefore the height of the சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் 36 சென்டிமீட்டர் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.